சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். இன்னைக்கு நாம உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வதற்கான பயிற்சியில மற்றும் ஒரு நிலை, அதாவது இந்த அடி வயிறு குறையறதுக்கான பயிற்சியை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மகாமுத்ரா அப்படிங்கிற ஆசனத்தை பண்ணாலும் அடி வயிறு குறையும். இங்க பாருங்க, இந்த காலை அப்படி மடக்கிக்கிறேன், வலது காலம் இடது காலம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை மேல வச்சுக்கிறேன், நிமிர்ந்துக்கிறேன். அப்படி நிமிர்ந்து இங்க பாருங்க, இந்த பகுதி இதுல அமுங்குற மாதிரி அப்படியே இந்த கையை முன்னால வச்சுட்டு குனிஞ்சு மூச்சு இழுத்து விடுறேன். கலர்த்திக்கிறேன். திரும்ப என்ன பண்றேன், இந்த கால் பண்றேன். நல்லா அப்படி மேல வச்சு இந்த பகுதி இது மாதிரி ஒரு 3 மூச்சு, வலது பக்கம் இடது பக்கம். கண்டிப்பா முழங்கால் வலி இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யக்கூடாது. முழங்கால் வலி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்க, இந்த அடி வயிறு குறையணும், எனக்கு முழங்கால் வலி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்க பாருங்க, படுத்துக்கிறேன், காலை இந்த அளவு அகட்டிக்கிறேன், இந்த கால் வரல கீழே வச்சிருக்கேன் பாருங்க, அதாவது இப்படி வைக்கல, அப்படி வச்சிருக்கேன், கைய தாடைக்கு இணையா வச்சிருக்கேன். இங்க வைக்கப்படாது, நெஞ்சுக்கிட்ட வைக்கப்படாது. இந்த தாடையை ஊண்டி இந்த தாடைக்கு நேர இந்த கை விரல் நுனி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த புஜங்காசனத்தினுடைய ஒரு நிலைதான். அதாவது மேல் வயிறு வரைக்கும் தூக்கி இருக்கணும், உதரவிதானம்னு வச்சுக்கோங்க. இந்த அளவு தூக்கி நல்லா மூச்சு இழுத்து விடுறேன். கலர்த்திக்கிறேன். கலர்த்துறப்ப இந்த மாதிரி தலையை திருப்பி படுத்துக்கிறேன், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன். திரும்ப என்ன பண்றேன், இன்னொரு தடவை நல்லா அந்த தாடைக்கு இணையாக இந்த கை விரல் நுனி வந்து தாடைக்கு இணையாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு காலை இந்த அளவு அகட்டிக்கிறேன். தூக்கினதுக்கு அப்புறம் 3 தடவை மூச்சு இழுத்து விடுறேன். திரும்ப என்ன பண்றேன், இந்த பக்கம் கலர்த்திக்கிறேன், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு இன்னொரு தடவை பண்றேன். இது புஜங்காசனம் தான். புஜங்காசனத்துல இது ஒரு நிலை. கவனிக்க வேண்டியது, அந்த மேல் வயிறு, அதாவது மார்பகம் வரைக்கும் தூக்கி இருக்கணும், இந்த நிப்பிள் வரைக்கும் தூக்கி இருக்கணும். நம்ம டயாபிரத்துக்கு கீழே இந்த அடி வயிறு எல்லா பகுதியும் கீழே அமைங்கி இருக்கணும். அந்த பகுதி அந்த நிலைக்கு போனோம்னா மூச்சு இழுத்து விடணும், மூச்சு அடக்கின்னு இருக்கப்படாது. இது மாதிரி பண்றோம். எதிர்பார்க்கிற முழுமையான பலனும் கிடைக்கும். சந்தோஷம்.